ராமா ஐயா ஐயோ ஆண்ட ராமா இந்த அடியேனுக்கு அருள் தருவா அஞ்சனா தேவி பாலா ஐயா அனுமந்தனே எங்கள் ஐயா எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா சீரவில் வளைத்தவரே சீரவில் வளைத்தவரே ஐயா ஸ்ரீராமா எங்கள் ஐயா மருமகனே ஆடல் அந்த நாராயண அடியேனுக்கு அருள் தருவா உலகமெல்லாம் அளந்த தெய்வோ உலகமெல்லாம் அளந்த தெய்வோ உலகளந்த நாராயண ஓடி வந்து அருள் தருவா அஞ்சனா தேவி பாலா அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனே எனக்கு அருள்வாய் அஞ்சனா தேவி பாலா ஐயா அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனே எனக்கு அருள்வாய் எல்லோருக்கும் ஏத்ததோரு சீவள பேரி சுடலை ஐயா இந்த சிறுவனுக்கு அருள் தருவா ஆறு முகம் மங்களத்தை ஐகோட்டு மகராஜா இந்த அடியேனுக்கு அருள் தருவா கருஜல் குளங்க அந்த தெய்வோ என் கருமாரி அம்பிகை கதை கருள வேணும் ஐயா ஐயா ஏழை குல தெய்வம் அம்மா உலசை முத்தாரம்மா முன்னருள்வாய் பாடுங்கத முடியும் பஞ்சமாலே எனக்கு அருள்வா நான் எடுத்த சில கதைகள் வாடு எனக்கு அருள்வாய் கல்லை மகளே நான் கொடுத்த சுட கதைகள் வாடு துணை இருப்பாய் கல்லை மகளே சுடலையோட கதைகள் வாடு சுடலையோட கதைகள் வாடு சுகேஜாயன கருள்வா மாநிலமெல்லாம் பெயர் விளங்கும் இந்த மல்லல் மாநகரத்திலே சுடர் ஒளிவிலே பிறந்த எங்கள் ஐயா இந்த சுடலை மாட சுவாமியுடைய ஆலயத்தில் சீவளப்பேரி சுடலையுடைய ஆலயத்தில் ஆனால் ஆமா சீவளப்பேரி சுடலையுடைய ஆலயத்திலே ஆமா ஆகையினால் ஆவணி மாதம் அழகான முதல் செவ்வாய்க்கிழமை என்று ஐயாவுக்கு ஆமா சாம கோயில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது ஆகையினாலே மாயாண்டி சுடலை ஐயா ஆதிவல்லி கைலாசத்திலே ஆமா ஆண்டவன் பகவான் உயிர் கொடுக்க ஒளி கொடுத்தார் கண்ணன் உருப்பிடித்தார் பிரம்மன் மும்மூர்த்திகளும் ஒன்றாக சேர்ந்து அழகான ஆண் குழந்தையாகவே உருப்பிடித்து அந்த குழந்தையை ஆமா பார்வதியால் கையிலே கொடுத்தார் கொடுத்த உடனே மணி விளக்கிலே பிறந்த அந்த குழந்தைக்கு
கையாகப்பட்ட பார்வதியா பார்வதியால் அப்படியே பெயர் நாமம் கொடுக்காரு பகவான். ஆமா எப்படி கொடுக்காரு? எப்படி கொடுக்கின்றார்? சுடர் ஒளிவில் பிறந்ததாளே பிறந்ததாளே ஐயா பிறந்ததாளே உனக்கு சுடலை என்று ஒரு பெயரா பிறந்ததாளே பிறந்ததாளே சுடலை என்று ஒரு பெயரா உண்டு அம்மாக உருண்டதாளே ஐயா உருண்டதாளே சுடலை என்று ஒரு ஒரு பயரா மணி விளக்கில் வந்து பிறந்ததாளே 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 மாயாண்டி ஒரு பெயரா நீ விளக்கில் பிறந்ததாளே ஐயா மாயா ஆண்டி ஒரு பேர் கொடுத்தார். என்ன பெயர் கொடுக்கின்றார்? சுடர் ஒளிவிலே பிறந்ததினாலே சுடலை ஈசன் என்றும் சுடலை ஈசன் என்றும் முண்டமாக உருண்டதினாலே முண்ட சுவாமி என்றும் முண்ட சுவாமி என்றும் மணி விளக்கிலே வந்து பிறந்ததினாலே பிறந்ததினாலே மாயாண்டி என்று பெயர் கொடுத்து மாயாண்டி என்று பெயரை கொடுத்து முப்பெயரை கொடுத்து பெயரை கொடுத்து யாருக்கு? யாருக்கு முப்பெயரை கொடுத்து ஆண் குழந்தை எடுத்து பார்வதியால் கையிலே கொடுத்து கையிலே கொடுத்தார். உடனே ஆமா பார்வதியால் அந்த குழந்தையை கையிலே வாங்கி கையிலே வாங்கி அவன் என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? ஏற வடக்கு கோட்டை வாசலுக்கே வந்தார். வாசலுக்கே வந்தார். வந்து ஆமா அந்த ஹரிராமன் தங்கை பார்வதியார் பார்வதியா மாயாண்டி சுடலையை ஆமா அழகான ஒரு சப்பரமஞ்ச தொட்டில உருவாக்கி ஆனால் என்ன தொட்டிலுக்குள்ள குழந்தைய போட்டு போட்டு என் தாயாகப்பட்ட பார்வதியார் பார்வதியால் குழந்தைய வளர்த்துவாரா. வளர்த்து வருகின்றார். எப்படி வளர்த்துவாரா? எப்படி வளர்த்து வருகின்றார்? தாளாகாட்டி சீராகாட்டி தானே அவள் வளர்த்துவாரா. ஹலோ வளர்த்துவாரா ஓராகாட்டி உரக்காட்டி உத்தமியால் வளர்த்துவாரா. உரகாட்டி உத்தமியா வளர்த்துவாரா வளரும் பிறை சந்திர வளர்த்துவாரா குழந்தையை இந்த சீவள பேரி சுடலையை சீவள பேரி சுடலையை செல்ல பார்வதியால் வளர்த்துவாரா. யார் வளர்த்துவாரா? யாரையா வளர்த்து வருகின்றாள்? பார்வதி பிள்ளைய வளர்த்துவாரா. ஆமா வளர்க்க அப்படிலாம் வளர்க்கணும். என்னதுல வேணும்? எப்படி வளர்க்க? எப்படி வளர்க்கின்றாள்? காளாட்டி சீராட்டி தாய் அமிர்தம் பாலூட்டி தாயமிர்தம் பாலூட்டி ஓராட்டி உரக்காட்டி உத்தமியால் வளர்த்துவாரா. உத்தமியால் வளர்த்து வருகின்றார். பிள்ளைக்கு பார்வதி பாலா கொடுத்தா கிடையாது கிடையாது காளாட்டி சீராட்டி தலைமகனை வளர்த்துவார். தலைமகனையும் வளர்த்து வருகின்றார். மரும மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலையை மாயாண்டி சுடலையை எந்த சுடலைய ஆமா இந்த சுடலையை இந்த மல்லல்ல அரசாண்டு கொண்டிருக்கிறாரு. ஆமா எங்கள் ஐயா இந்த சீவள பேரி சுடலை மாட சுவாமி. இந்த சீல பேரி சுடலை மாட சுவாமியை ஆனா ஆமா சம்பரமஞ்ச தொட்டில கிடத்தி கடத்தி மாயாண்டிய தாளாட்டுதா. அப்படியே தொட்டுல மாயாண்டி சுடலைய தூக்கி போட்டு அப்படியே தொட்டுல ஆட்டி ஆட்டி அழகா தாளாட்டு பாட்டு படிக்க என் மாயாண்டி சுடலையை தாளாட்டி சீராட்டி ஆமா கலை மகனை வளர்த்துவாரா. வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும்போது ஆமா மாயாண்டிக்கு வயது என்னாச்சு? வயது என்னாச்சு? அவன் ஒரு நல்ல வயதிலே வந்து மெல்ல விளையாடுவான். நல்ல வயதிலே ஓடிடுவான். நல்ல வயதிலே மகிமையுள்ள சுடலை ஐயா நாடு நல்ல வயதுமாச்சு நடந்து ஓடும் பிராயமாச்சு அவருக்கு 5 நல்ல வயதுமாச்சு 5 நல்ல வயதுமாச்சு அரணார் மகன்
அப்படி என்ன ஆச்சு? 1 வயதிலே ஊந்து விளையாடுவார், ஊந்து விளையாடுவார். 2 வயதிலே எழுந்தரித்து ஓடிடுவார், 3 வயதிலே என் மூர்த்தி மாட சுவாமி ஐயா. ஆமையா 4 வயதாச்சு, 4 வயதாச்சு, நடந்தோடும் பிராயமாச்சு. நடந்தோடும் பிராயமாச்சு. யாருக்கு? இந்த மாயாண்டி சுடலைக்கு. என் மாயாண்டி சுடலை ஐயா. சுடலை ஐயா வயதோ 5 வயதாச்சு. 5 வயதாச்சு. 5 வயசாச்சுன்னா ஆமா, பார்த்தால் பார்வதியால். பார்வதியால். என்னடா இது? என்ன இது? இதனால் இதுவரைக்கும் பிள்ளை பிள்ளைன்னு பிள்ளை பக்கத்திலேயே இருந்துட்டோம். இருந்துட்டோம். யார் பக்கத்துல? சுடலையோட பக்கத்திலேயே இருந்தாச்சு. சுடலை பக்கத்திலேயே இருந்தாச்சு. ஆமா, ஆகையினால ஆனால் இன்னைக்கு ஆண்டவன் பகவானை போய் பார்த்து பகவானிடத்துல ஆமா விவரத்தை கேட்க வேண்டும். நாட்டு நடப்புகளை அறிந்து வர வேண்டும் என்று அரணார் தேவி ஆதிபராசக்தி அம்மை உமை பார்வதியா இன்னைக்கு பகவானை பார்க்க வேண்டும். பகவானிடத்துல விவரத்தை கேட்க வேண்டும் என்று மாயாண்டி சுடலையை சப்பரமஞ்ச தொட்டிலை உருவாக்கி அந்த தொட்டில மாயாண்டி சுடலையை நல்ல எண்ணெய் தேய்த்து குளிப்பாட்டி மாயாண்டி சுடலையை தொட்டில போட்டு பிள்ளைய உறங்க வச்சுட்டு ஆமா எங்க போகணும்? பகவான போய் பார்க்கணும். நாம ரகசியம் பேசணும். ஆமா என்று மாயாண்டி சுடலையை தொட்டில போட்டு பார்வதி தாளாட்டு பாட்டு படிக்கின்றார். எப்படி தாளாட்டு பாட்டு எப்படி தாளாட்டு படிக்கின்றார்? மகனே மாயாண்டி, நாம் பெத்த மகனே மாயாண்டி, சீவளப்பேரி சுடலை ஐயா, செஞ்சுடல மாயாண்டி சுடலைய தொட்டில போட்டு ஆமா பார்வதியா தாளாட்டுதா. அப்படியே ஆட்டுதா, தாளாட்டுதா. எப்படி தாளாட்டுகின்றார்? வாழை ஒரு மரமா, வாழை பூக்கும் 1000மா, வாழை ஒரு மரமா, வாழை பூக்கும் 1000மா. வாழை ஒரு மரமா, வாழை பூக்கும் 1000மா, வாழை ஒரு மரமா, வாழை பூக்கும் 1000மா. வாழை பூவை பறிக்க வந்த மரணக்கிளி உறங்கு, வாழை பூவை பறிக்க வந்த மரணக்கிளி உறங்கு, மகனே நீ உறங்கு, தாளம்புவ பறிக்க வந்த மகனே நீ உறங்கு, ஐயா ஆத்துக்கு அந்த பூரம் அழகான வன்னி மாறுவோம், ஆத்துக்கு அந்த பூரம் அழகான வன்னி மாறும். என் மகனே என் மாயாண்டி சுடலை ஐயா, சுடலை ஐயா, இவளப்பேரி சுடலை ஐயா, ஆறுமங்கலத்து ஐகோட்டு மகாராஜா என் மாயாண்டி, முண்ட சுவாமி, என் ஆம்பெத்தாரு எவ்வளவு பெரிய கொட்டாயி. ஆமா என் ஆம்பெத்தாரு 56 66 76 76 96 96 என் மகனே மாயாண்டி உடல ஐயா, செல்ல மகனே, என் கட்டி மகனே, என் லட்டு மகனே, உம்மா அம்மா, ஆமா என் மல்லல் சுடல ஐயா, ஆமா ஜீவளப்பேரி சுடல, ஜீவளப்பேரி சுடல. 5 வயசு பிள்ளைய தொட்டில போட்டு தாள ஆண்டுதா. அழகா படிக்கா. உனக்கு ஆத்துக்கு அந்த பூரம் அழகான வன்னி மாறுவோம், ஆத்துக்கு அந்த பூரம் அழகான வன்னி மாறும், அழகான வன்னி மாறுவோம், அழகான வன்னி மாறும். அந்த வன்னி மர நிழலில் வந்து விளையாட பிறந்த கண்ணோ தென்றல் வந்து வீசாதோ, செல்ல மகன் கண்களிலே அணிந்து விளையாடாதுவாயே. ஐயா வாழை வழுத்தீருக்கு வரணக்கிளி
வந்து இருக்கு வாழை பழுத்து இருக்கு வரணக்கிளி வந்து இருக்கு வாழை பழுத்து இருக்கு வரணக்கிளி வந்து இருக்கு வாழை பழுத்து இருக்கு வரணக்கிளி வந்து இருக்கு கிழக்கு நல்ல பெரம்பெடுத்து கிளி வீரண்ட வந்த கண்கள் வந்து வீசாதோ மாது பாடாதோ மாந்து பாடாதோ செல்ல மகன் கண்டாடு உனக்கு ஈக்கி போல நிலவடிக்க இந்திரனார் வந்த அடிக்க போல நிலவடிக்க இந்திரனார் பந்த அடிக்க என் சுடலை ஈக்கி போல நிலவடிக்க ஆமா ராசா. இந்திரனார் வந்த அடிக்க ஈக்கி போல நிலவடிக்க இந்திரனார் பந்த அடிக்க இந்திரனார் வந்த அடிக்க இந்திரனார் பந்த அடிக்க இந்திரனார் அடிக்கும் பந்தை எடுத்தடிக்க பிறந்த கண்கள் வந்து வீசாதோ தெம்மாந்து பாடாதோ பாடு போல நிலவடிக்க பரமசிவம் பந்தடிக்க பாடு போல நிலவடிக்க பரமசிவம் வந்த அடிக்க பாடு போல நிலவடிக்க பரமசிவம் வந்த அடிக்க பாடு போல நிலவடிக்க பரமசிவம் வந்த அடிக்க ஐயா பரமசிவம் வந்த அடிக்க பரமசிவம் வந்த அடிக்க பரமசிவம் அடிக்கும் பந்தை பதிலடிக்க பிறந்த கண்கள் வந்து வீசாதோ தெம்மாந்து தெம்மாந்து பாடாதோ செல்ல மகன் கண்டாடு அடித்து விளையாடாது வாயே. அந்த காலத்துல ஆமா அப்படி தாலாட்டு படிச்சிருக்காங்க தாலாட்டு படிச்சா அப்படிலாம் படிக்கணும் எப்படி படிக்கணும் ஆத்துக்கு அந்த புறம் அழகான வன்னி மரம் அழகான வன்னி மரம் வன்னி மரத்து நிழலிலே விளையாட வந்த கண்ணோ வன்னி மர நிழலிலே விளையாட வந்த கண்ணோ ஆமா ஈக்கி போல் நிலவடிக்க இந்திரனார் பந்தடிக்க இந்திரனார் பந்தடிக்க இந்திரனார் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க பெற எனக்கு தாயா கூட்டுதாரு இந்திரனார் அடிக்கும் பந்தை எதிர்த்தடிக்க பிறந்த கண்ணோ ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் ஆனால் ஆமா பாலு போல் நிலவடிக்க பரமசிவம் பந்தடிக்க பரமசிவம் பந்தடிக்க பரமசிவம் அடிக்கும் பந்தை பதிலடிக்க பிறந்த கண்ணோ பதிலடிக்க பிறந்த கண்ணே நீ உறங்கு ஏற்கனவே பகவான பாடா படுத்துதானே வந்திருக்காரு ஆமா அப்படிதானம்மா அப்படியே தான் நல்ல செவுத்துல பந்த தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி விளையாட வந்திருக்காரு ஆமா பாலு போல் நிலவடிக்க நிலவடிக்க பரமசிவம் பந்தடிக்க பரமசிவம் வந்த பரமசிவம் அடிக்கும் பந்தை ஆமா பதிலடிக்க பிறந்த கண்ணோ பதிலடிக்க பிறந்த கண்ணோ தாளை பூக்கும் ஆயிரமாம் தாளம்பூவ வரைக்க வந்த என் தல மகனே நீ உறங்கு வாழை ஒரு மரமா ஒரு மரமா வாழை பூக்கும் ஆயிரமா ஆயிரமா வாழைப்பூவ பறிக்க வந்த பறிக்க வந்த மருட கிளியே என் சுடல ஐயாரித்திரை போ நித்திரையில போய் தூங்கு என்று என்று நித்திரையில போய் தூங்குனா ரெண்டு ஒரே அர்த்தம் தானே ஆமா நித்திரை போ நித்திரை போ என்று என்று மாயாண்டி சுடலைய ஆமா சப்பரமஞ்ச தொட்டில்ல போட்டு தொட்டில்ல போட்டு தாளாட்டி உறங்க வச்சா உறங்க வைத்தாள் அந்த காலத்துல பிள்ளைக்கு தாளாட்டு அப்படி படிப்பாங்க ஆமா அதாவது என்னையா தெருவுக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க எதுக்குயா எதுக்கு பெரிய பெரிய ஊரை கெடுக்கிறதுக்கு அப்படி இல்லம்மா ஆமா அந்த குழந்தைங்களை தாளாட்டு பாட்டு பாடி உறங்க வைக்கிறதுக்கு ஐயா இப்போ உள்ள காலத்துல தான் அங்கனைக்கு அங்கன சிசிடிவி கேமரா ஆமா அப்போ பூரா ஊருக்கு ஒரு பாட்டி தெருவுக்கு ஒரு பாட்டி ரெண்டு பாட்டி மூணு பாட்டி தெரு முக்குல உட்கார்ந்துருப்பா கிளவி உட்கார்ந்துருப்பா யார் வீட்டுக்குள்ள யாரு போறா யாரு வாரா யார் வீட்டுல என்ன சண்டை நடக்கு என்ன குழம்பு வச்சாங்க அப்படின்னு மோப்பம் பிடிக்கிறதுக்கு நோட்டை விடுறதுக்கு அந்த காலத்துல அதுதான் சிசிடிவி கேமரா அந்த காலத்து பெரியம்மா தெருவில் உட்காந்துருது அவங்க தான் கேமராவோ கண்ணால பார்த்த மாதிரி கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்ட சேர்த்து சொல்லி கொடுத்துருவாங்க ஆமா கழுத குடும்பம் தூக்கட்டும் நட்டுக்கு அப்படின்னு அதுதானே ஆமா அதுக்கு தான் வீட்டுக்கு ஒரு கிளவி ரெண்டு கிளவி உண்டு அதுதான் அப்ப நீ நாளைக்கு கிளவி ஆக மாட்டியா அப்படி இல்லம்மா நான் 40 தாண்ட மாட்டேன் அது கன்ஃபார்ம் கிளவி ஆக மாட்டேன்னு சொல்லாதீங்க ஆனால் ஆமா பார்த்தார் பார்வதியால் பிள்ளையை தொட்டில்ல போட்டு தாளாட்டுதா தாளாட்டுதா தாளாட்டு பாடிய மாயாண்டி சுடலைய உறங்க வைத்து விட்டு சொல்ல வந்ததை சொல்ல விடல பத்தியா ஆனால்
ஆனால் ஆமா சுடலைய தாளாட்டு பாடி உறங்க வைத்து விட்டு சிவனார் தேவி பார்வதியா எங்க வாரா எங்க வருகின்றார் நேர பகவான் பக்கத்துல வந்து பார்வதி பேசிக்கிட்டு இருக்கா. பார்வதியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. பார்வதி பகவானை பார்த்து பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த கைலாசத்துல சப்பரமஞ்ச தொட்டில படுத்திருக்காரே என் மாயாண்டி சுடல பிரியாணி மேல வருது சம்பளோட சேர்த்து. ஆனால் ஆமா சக்தியுள்ள மாயாண்டி சுடல கத்துப்பணுமா. இந்த சீவளப்பேரி சுடலைக்கு அவர் மையான கரையதில ஆமா என் மாயாண்டி சுடல கைலாசத்துல படுத்து உறங்குதாரு. அவர் பாட்டுக்கு சம்முன்னு ஒரு கைய தலையில வச்சு ஒரு பக்கமா தொட்டுல அழகா என் தங்க பிள்ளையா தூங்குதாரு என் மாயாண்டி சுடலைக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. அவருக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. சீவளப்பேரி சுடலைக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. அவருக்கு சாப்பாடு ரெடி ஆகுது. என்ன ரெடி ஆகுது? என்னையா ரெடி ஆகுது? அது எந்த இடம்? அந்த குளமதியிலே குளமதியிலே பார்ப்பனரின் குளமதியிலே ஐயர் குளந்தான் உதித்த அவளும் தளப்பிள்ளையும் வயிற்றிலையும் தளப்பிள்ளையா 9 மாத்த சூழியா மாண்டு மடிந்திருக்கா சேர்ந்திருக்கா செத்து மடிந்திருக்கா சிவலோகம் சேர்ந்திருக்கா 9 மாத்த சூழியாவா 9 மாத்த சூழியாவா முடியாமல் ஆண்டு மடிந்திருக்கா மரண லோகம் சேர்ந்திருக்கா செத்து மடிந்திருக்கா சிவலோகம் சேர்ந்திருக்கா பாப்பாத்தி பண்ணவளா பாப்பாத்தியே அந்தணர் குலம். ஆமா வேதியர் குலம். எங்க அண்ணன் பின்னாடி நின்னுகிட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் ஆமா அந்தணர் குலம். யாயா முத்தம் கொடுக்க? வேதியர் குலம் பார்ப்பனர் குலம் ஐயர் குலம். ஆமா ஐயர் குலம்னு சொன்னா ஆமா ஆமா பார்ப்பனர் குலத்திலே பிறந்த பெண்மணி சொல்லிவிட்டேன். ஆனால் ஆமா அந்தணர் குலத்திலே உதித்தவள் ஆனக்குட்டி ஐயர் மகள் அழகுமக பாப்பாத்தி. ஆமா அவளும் தலப்பிள்ளை அவ வயிற்றிலேயும் தலப்பிள்ளை சூழியவள் மாண்டு நல்ல மடிந்திருக்கா. மரணலோகம் சேர்ந்திருக்கா மடிந்திருக்கா சிவலோகம் சேர்ந்திருக்கா 9 மாத்த சூழியவ. ஆமா பிரசவமாக முடியாமல் மாண்டு மடிந்திருக்கா மரணலோகம் சேர்ந்திருக்கிறார். அந்த சக்தி உள்ள பாப்பாத்தி அந்த காலத்துல 9 மாசத்துல பிரசவமாக முடியலன்னா பிரசவம் ஆகாம என்ன செஞ்சிருக்காங்க? அந்த காலத்துல பிரசவம் ஆக முடியலன்னா இறந்திருக்காங்க. அப்படி இறப்பு வரக்கூடாதுன்னு தான் இப்ப மருத்துவத்துல எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே 108க்கு போன் அடிச்சு படக்குன்னு ஸ்கேன் எடுப்பாங்க. குழந்தை எந்த பக்கம் திருப்பி எந்த இதுல கிடக்காது எந்த ஷேப்ல கிடக்குன்னு பாப்பாங்க. குறுக்க கோடை போட்டு குழந்தைய கையில எடுத்து தாயும் சேயும் நலம். ஆமா என்ன செய்வாங்க? தாயும் சேயும் நலம். ஆமா அப்படின்னு இப்ப ஆபரேஷன்ல போயிருந்தாங்க. ஆமா அப்படிதான் நம்ம அப்படியே தான் எங்க போயிருந்தாங்க? நேரா இப்ப ஆபரேஷனுக்கு போயிருந்தாங்க. ஆமா ஆகையினால் அந்த 9 மாத சூழியவள் பிரசவமாக முடியாமல் மாண்டு மடிந்திருக்கிறாள். மரணலோகம் சேர்ந்திருக்கிறாள். செத்து மடிந்திருக்கிறாள். சிவலோகம் சேர்ந்திருக்கிறாள். அந்த அழகு பாப்பாத்தியை ஆமா செத்துட்டானா என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? செத்தவங்களை என்னமா செய்வாங்க? என்ன செய்வாங்க? தூக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஆமா ஆனால் என்னையா அந்த அழகு பாப்பாத்தியை ஆனக்குட்டி ஐயர் மகா அழகு பாப்பாத்தியை ஆமா என்ன செய்கிறார்கள்? என்னையா செய்கிறார்கள்? நேரம் ஐயான கரையதிலே வந்து செஞ்சுடர் சுடுகாட்டிலே ஆனக்குட்டி
ஆனக்குட்டி ஐயர் மகா அந்த அழகு பாப்பாத்தியை சந்தேன கண்டை வேண்டி கண்டை வேண்டி அவை சதுர நல்ல இருப்பாரதி பூஜேரங்கண்டை வேண்டி விடத்தை தூக்கி மேல வைத்து நீரல்ல இருவாடிக்கு அழுகல வாசல் போட்டு மகள துருத்தி ஊத எம்மை சந்தேன கண்டையில் சாபம் இருந்து வேகுதம்மா இந்த சீவள பேரி சுடரை கேட்டா ஐயா பூஜை அரங்கண்டையில் அவருக்கு பிணம் இருந்து வேகுதையா அந்த மையான கரையறியில் மாயாண்டி சுடரை கேட்டா அவருக்கு மாண்டவனம் வேகுதையா அந்த ஐயர் குல உதித்ததோரு அந்த பாப்பாத்தி பெண்ணவள் அவ கொண்டையில தீப்பிடித்து இந்த குவளையம் எங்கும் புகை கிளம்பு எம்ம மண்டையில தீப்பிடித்து இந்த மானம் எங்கும் புகை கிளம்பு அந்த பாப்பாத்தி பெண்ணவள்தான் அந்த மையான கரையதிலே பாப்பாத்தி பெண்ணவளே யாரு அந்தனர் குலத்திலே உதித்த வேதியர் குலத்திலே உதித்த அந்த ஆனக்குட்டி ஐயர் மகள் அழகு பாப்பாத்தியை ஆமா கொண்டு வந்து மையான கலமதிலை செஞ்சுடர் சுடுகாட்டிலை ஆனால் செஞ்சுடர் சுடுகாட்டிலை சந்தன கட்டை வேட்டி சபத்தை தூக்கி மேலே வைத்து பூசரங்கட்டை வெட்டி பிணத்தை தூக்கி மேல வைத்து எண்ணி எருவடிக்கு ஈரமண்ண மேல் பொசிந்து ஏழுகள வாசல் போட்டு ஏமகாலம் துருத்தி ஊத எங்க அந்த மையான கரையதிலே எண்ணி நல்ல எருவடிக்கு ஏழுகள வாசல் போட்டு ஏமகாலம் துருத்தி ஊத மாறி 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 நின்னு அங்க ஊதுதாங்க ஏமகாலம் துருத்தி ஊத அந்த சந்தன கட்டையில சவம் இருந்து வேகிறது பூசரங்கட்டையிலே பிணம் இருந்து வேகிறது மஞ்சன கட்டையிலையும் ஆயாண்டி உடலைக்கு மாண்ட பிணம் இருந்து வேகிறது அப்படியே மண்டையில தீப்பிடித்து மானமெங்கும் புகை கிளம்ப கொண்டையில தீப்பிடித்து குவளையம் எங்கும் புகை கிளம்ப கருந்த பாண்டி சுடலைக்கு தில்லைவன காட்டிலே செஞ்சுடர் சுடுகாட்டிலே மூர்த்தி தில்லை வனமதில மூவரோடுங்களமதில அப்படியே பிணம் இருந்து வேகுது அடே அப்பா ஐயர் வீட்டு பெண்ணா சும்மாவா அப்படியே நெய்யா சாப்பிட்டு ஆமா அப்படி வச்சிருக்கா உடம்பு கொழுன்னு இருக்கு நெய்யா சாப்பிட்டு கொழுப்பெல்லாம் நெய்யா உருகுது புட்டு அவிஞ்ச மாதிரி அவிஞ்சுக்கிட்டு இருக்கா ஆமா யாரு அந்த ஐயர் வீட்டு பெண்கொடி அழகு பாப்பாத்தி ஆமா மண்டையில தீப்பிடித்து மானம் எங்கும் புகை கிளம்ப இந்த சப வாடையும் பிணவாடையும் எங்கு வருது என் சக்தியுள்ள மாயாண்டி சுடலைக்கு சப வாடையும் பிணவாடையும் மாயாண்டி சுடலைக்கு எப்படி அடிக்கின்றது சப்பரமஞ்ச தொட்டில் மாயாண்டி சுடலை படுத்து உறங்குதாரு ஆமா சபவாடையும் பிணவாடையும் சக்தியுள்ள மாயாண்டிக்கு அந்த சபவாடை எங்க வருது பாருங்க எங்க வருகுதையா கைலாகாயோ அந்த அடி அல்லோ கைலாய
சுடலைக்கு தத்தீம் தத்தீம் தத்தீம். என்ன வருது? மாயாண்டி சுடலை சப்பரமஞ்ச தொட்டில படுத்து உறங்குகிறார். படுத்து உறங்குகின்ற மாயாண்டி சுடலைக்கு என் மாயாண்டி சுடலைக்கு சபவாடையும் பிணவாடையும் ஆமையா அப்படியே அடிக்கி 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 எப்படி அடிக்கி எப்படி அடிக்கின்றது? சந்தன வாடை போலே சபவாடை அடிக்க சபவாடை அடிக்க கண்டா. பிச்சிப்பு வாடை போலே பிணவாடை அடிக்க கண்டா. பிணவாடை அடிக்க கண்டா. யாருக்கு? யாருக்கு? என் பேர் வரிய இந்த மாயாண்டி சுடலைக்கு, இந்த பேச்சு மகன் சுடலைக்கு, மாயாண்டி சுடலைக்கு, இந்த பேயாண்டி சுடலைக்கு தொட்டில படுத்திருக்கவருக்கு வா 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 வான்னு கூப்பிடுது. அப்படியே நல்ல பண்ணைக்கு சாப்பிட்டோம்ல வெஜிடபிள் பிரியாணி. ஆமா, இந்த மாதிரி வாடை சும்மா சம்முன்னு தூக்குது. சபவாடையானது சந்தன வாடையா மணக்கு மணக்கு பிணவாடையானது பிச்சிப்பு வாடையா மணக்கின்றது. மாண்டபிண வாடையானது மாதுளம்பு வாடை போல மாயாண்டி சுடலைய வா 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 வாங்கு அப்படியே கூப்பிடுது. பார்த்தார் மாயாண்டி. என்னடா இது நம்மளும் இத்தனை நாளா இந்த கைலாசத்துல இருக்கோம். ஆமா, ஆனால் இந்த மாதிரி ஒரு வாடை வந்தது கிடையாது. இது என்னவா இருக்கும்? வித்தியாசமா மணந்து கிடக்க இது என்ன சாப்பாடுன்னு ஆமா நம்ம போய் ஒரு பிடி பிடிச்சு பாத்துறணும். சாப்பாடுன்னா வாசத்தை வச்சு கணக்கு பண்ண முடியாதுல்ல, சாப்பிட்டா தானே ருசி தெரியும். சாப்பிட்டு பார்த்தாதான் சாப்பாடோட ருசி தெரியும். அப்ப என்ன செய்யணும்? ஆகையினால் ஆமா, இனிமேல் இந்த கைலாசத்துல இருந்தோமானால் நமக்கு வயிறு நிறையாது. இந்த சாப்பாடு என்னன்னு பார்க்க முடியாது. வேற யாராவது சாப்பிட்டு போயிருவாங்க. வயசோ 5 வயதாயிட்டு 5 வயதாகி விட்டது. இனிமேல் அம்மா சோறு உண்டமானால் அரை வயிறு நிறையாது. தாயார் சோறு உண்டமானால் தரைய விட்டு எழும்ப மாட்டோம். மாதா சோறு உண்டமானால் மண்டை விட்டு எழும்ப மாட்டோம் என்று மாயாண்டி சுடலை ஐயா இது என்ன சாப்பாடுன்னு போய் பாத்துறணும். ஒரு பார்வை இன்னைக்கு போய் நாம பார்த்துட்டு வந்துடணும். பார்த்தாதானே தெரியும். ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்துடணும். ஒரு பிடி வசமா சும்மா சம்மனு வயிற்றுக்கு ஏந்திட்டு வந்துடணும் என்று போவோமா? என் மாயாண்டி சுடலை இந்த சீவளப்பேரி சுடலை ஐயா மையானம் கிளம்புதாரு. மையானம் போகணும்னா லேசா போக முடியுமா? முடியாது. ஆமா, இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? இப்ப நம்ம 5 வயசு பிள்ளையா சின்ன பிள்ளையா நிக்கும். 5 வயசு குழந்தையா இருக்கோமே. ஆமா, மையானம் போகணும்னா போக வேண்டுமானா அதுக்கு ஏத்த மாதிரி வடிவத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி என் ஈசன் மகன் சுடலை ஐயா இந்த சீவளப்பேரி மாயாண்டி அவர் எப்படி சுரூபத்தை மாத்துகின்றார்? எப்படி ஐயா மாத்துகின்றார்? கடவுள் மகமாயாண்டி இந்த கருத்த பாண்டி சுடலை ஐயா மதலை போல இருந்தவர் தான் மாமரம் போல் வடிவம் கொண்டார். ஐயா குழந்தை போல இருந்தவர் தான் கோபுரம் போல் வடிவம் கொண்டார். பாலன் போல இருந்தவர் தான் பாலன் போல இருந்தவர் தான் சுடலை பனைமரம் போல் வடிவம் கொண்டார். ஐயா பனைமரம் போல் வடிவம் கொண்டார். ஏமனுட ஜேரமா ஐயா சுடல கண்ணு கச்சையது வரிந்து கேண்டிய சுடலமாடா ஐயா சுடல கண்ணு கருத்த பாண்டி கிளம்புறாரே ஐயா